இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சியா சீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். சியா சீடு வந்து ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு நம்ம சொல்கிறோம். ஏன் அது சூப்பர் ஃபுட் சொல்கிறோம்? ஏன்னா அது ரிச் இன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், ஃபைபர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். அப்படி இருக்கிற அந்த சூப்பர் ஃபுட்டை நம்ம சரியான வழியில் சாப்பிட்டா தான் அதோட முழுமையான பலனை நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு பலன் மட்டும் கிடைக்காம போகாதுங்க. அதனால சில பிரச்சனைகளும் நம்ம உடம்புல வரும். ஸோ என்ன மாதிரி தவறுகள் நம்ம செய்கிறோம், அதனால என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், ஸோ அது எப்படி சரி செஞ்சு ஒழுங்கான முறையில் சாப்பிடணும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், என் பேர் பிரியா. வெல்கம் டு மை சேனல் பிரியா D786. என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பேஸ்ட் ஃபேக்ட்ஸ், ஹோம் ரெமெடி, டிஐஒய், ஸ்கின் கேர், ஹேர் கேர் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், ஹெல்தி லைஃப் ஸ்டைல் அண்ட் மச் மோர். So don't forget to like, share and subscribe to my channel, which means a lot to me. Mistake number 1 பார்த்தீங்கன்னா நம்ம சியா சீடை அப்படியே ட்ரையாக சாப்பிட்றது. அதாவது அதை வந்து தண்ணியில் ஊற வைக்காமல் சோக் பண்ணாமல் நம்ம அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே வாயில் போட்டுக்கிறது. ஸோ அந்த மாதிரி சாப்பிடவே கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டா என்ன ஆகும்னா போய் தொண்டையிலேயே போய் ஒரு சோக்கிங் மாதிரி அடிச்சுக்கும், இல்லை வயிற்றில் போய் கூட நம்ம ஸ்டமக்கில் போய் கூட ஒரு டிஸ்கம்ஃபர்ட் கொடுக்கும். ஏன்னா சியா சீடு வந்து அது வந்து ஒரு தண்ணியை இழுக்கிற தன்மை இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் ட்ரையாக சாப்பிடும் போது நம்ம த்ரோட்டில் போய் சோக் ஆகலாம், இல்லை நம்ம வயிற்றில் போய் கூட நம்ம ஸ்டமக்லேயும் டிஸ்கம்ஃபர்ட்டு கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாமல் தவிர்க்கணுன்னா என்ன பண்ணணும், சியா சீடை நம்ம சோக் பண்ணணும். அதாவது சோக் பண்ணணும் எதில் ஊற வைக்கலாம், நம்ம தண்ணியில் ஊற வைக்கலாம், பால் இல்லை ஜூஸ், எந்த மாதிரி லிக்விடில் வேணாலும் நம்ம ஊற வச்சுட்டு தான் அதை நம்ம சாப்பிட்ணும். அப்படி நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு டைஜஷனும் நல்லா ஆகும். அது மட்டும் இல்லைங்க, அதனால நம்மளுக்கு ஃபுல் நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். ரெண்டாவது மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா அது முதல் மிஸ்டேக்கோட ஒரு கனெக்ஷன் தான். நம்ம ஊற வச்சுட்டு அதில் தண்ணியில் இல்லை ஏதாவது ஒரு லிக்விடில் கலந்துட்டு தான் நம்ம சாப்பிட்ணுன்னு நான் சொன்னோம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சில டைம் சில பேர் வந்து அதை ஒரு டீஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு கலந்துட்டு இமீடியட்டாக குடிப்பாங்க. அப்படி குடித்தாலும் பிரச்சனை தான். டைம் கொடுக்கணுங்க. அப்போ தான் அது நல்லா ஊறி அந்த ஜெல் வந்து நல்லா பல்ஜ்டாகி ஒரு ஜெல் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரணும். ஸோ ஒரு 15 to 30 மினிட்ஸ் டைம் ஆகும் தெரியுமா. நம்ம 30 மினிட்ஸே வச்சுப்போமே. நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியில் அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த சால்யுபிள் ஃபைபர் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு டைஜஷனும் நல்லா ஆகும். உங்களுக்கு அதனால் உங்களுக்கு பெனிஃபிட்டும் கிடைக்கும். நீங்கள் சரியாக ஊற வைக்காமல் உடனே குடிச்சிங்கன்னா டைஜஷன் ஆகாது, டிஸ்கம்ஃபர்ட் ஸ்டமக்கில் பயங்கரமாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கலன்னு ஒரு பக்கம், பட் அதனால் பிரச்சனைகள் இன்னொன்று பக்கம். ஸோ ஊற வச்சுட்டு நல்ல டைம் 30 மினிட்ஸ் டைமு நம்ம கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ எனக்கு ஆக்சுவலாக ஒருத்தவங்க எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து சியா சீடு வந்து ஒரு டாப் க்ளோயிங் ட்ரிங்க், மார்னிங் ட்ரிங்க் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். சியா சீடை வந்து நம்ம நைட்டே ஊற வைக்கலாமான்னு என்னை கேட்டுருந்தாங்க. கண்டிப்பாங்க, நீங்கள் சியா சீடை வந்து நைட்டே நீங்கள் ஒவ்வொரு நைட்டே நீங்கள் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து குடிக்கலாம். இன்னும் சூப்பர். ஓகேங்களா. மூணாவது மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, நம்ம சியா சீடோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல ஒரு நல்ல க்ளோ வரும், முடி கொட்டுற ப்ராப்ளமு கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். நம்மளுக்கு ஆக்சுவலாக நம்ம வெயிட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அது சூப்பர் ஃபுட்டு. ஸோ எப்படி அது நம்மளுக்கு வெயிட் குறைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுன்னா, நம்ம ரொம்ப ஃபில்லிங்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து அடிக்கடி சாப்பிட்ணும், பசிக்குது, அந்த ஒரு கிரேவெல்லாம் நம்மளுக்கு வரவே வராது. ஸோ இப்படிலாம் இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம ஒரு டீஸ்பூன் சாப்பிடும்போது ஒரு 1 or 2 மந்த்ஸில் நீங்கள் இந்த பெனிஃபிட்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்கே, ஸோ நம்ம ஏன் ஒரு டீஸ்பூன் சாப்பிடணும், 2, 3 டீஸ்பூன் ஜாஸ்தியாக சாப்பிட்லாமே, நம்மளுக்கு இன்னும் பெனிஃபிட் வருமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே கூடாது. ஸோ அது வந்து பெஸ்ட்டாக தான் போகும். ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் தான் சாப்பிட்ணும். மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் சாப்பிட்லான்னு டாக்டர் சொல்கிறாங்க. பட் அது கூட நீங்கள் வந்து கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் வித் 1 டேபிள் ஸ்பூன். ஓகேங்களா. ஸோ அப்படி சாப்பிட்டுட்டே வாங்க. ஒரு நாளைக்கு ஒரு டேபிள் ஸ்பூனு ஒரு 2, 3 மந்த்ஸ். ஸோ
உங்கள் பாடி வந்து வில் கெட் யூஸ் டு இட். அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி இட் வில் கெட் யூஸ் டு இட். அப்போ நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி 2 டீஸ்பூன் சாப்பிடலாம். தட்ஸ் ஆல். தட் இஸ் த மேக்ஸிமம். அதுக்கு மேலே ஜாஸ்தி சாப்பிடாதீங்க. அதனால பெனிஃபிட் வராது, பிரச்சனை தான் வரும். 4வது மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, சியா சீட்ஸ் சாப்பிடும்போது நாட் ட்ரிங்கிங் இன்னஃப் வாட்டர். தேவையான தண்ணியை நம்ம குடிக்காமல் இருக்கிறது. நம்ம பாடி நார்மலாகவே நிறைய தண்ணி குடிக்கணும், ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும். ஆனால் நீங்கள் சியா சீட்ஸ் சாப்பிட்றீங்கன்னா நிஜமாகவே நிறைய தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கணும். ஏன்னா அது வந்து 10 டைம்ஸ் அதோட வெயிட்டோட தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது சியா சீட்ஸ்க்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் தண்ணி நிறைய குடிக்கலன்னா ஸ்டமக்கில் போய் என்ன பண்ணும், இருக்கிற தண்ணியெல்லாம் இழுத்திட்டு உங்கள் ட்ரை ஆகிக்கிடும். ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் சியா சீட்ஸ் சாப்பிட்றீங்கன்னா அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நிறைய தண்ணி த்ரூ அவுட் த டேயும் நீங்கள் குடிக்கணும். 5வது மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, ஆடிங் டு ஹாட் ஃபுட். அதாவது நம்ம சூடான சாப்பாடில் ஆட் பண்ணி சாப்பிட்றது. சியா சீடை நம்ம ஊற வச்சு அது நல்லா ஸ்வெல்லிங் ஆன அந்த சியா சீடை வந்து நம்ம எதில் ஆட் பண்ணலாம்னா ஸ்மூதியில், யோகர்ட்டில், ஈவன் கஞ்சியில் கூட, ஸோ இல்லை இந்த மாதிரி ஜூஸில் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆனால் சூடான உணவுப் பொருளில் வந்து ஆட் பண்ணாதீங்க. சூடான பாலில் இல்லை ரொம்ப சூடாக இருக்கிற ஃபுட்டில் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடாதீங்க. அப்படி நீங்கள் சாப்பிடும்போது அதோட ஃபுல் நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஏதாவது சில்லுன்னு இருக்கிறதுல தான் ஆட் பண்ணணும். இல்லைன்னா ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்போ தான் சியா சீடோட ஃபுல் நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 6வது மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, இக்னோரிங் போர்ஷன் டைமிங். அதாவது நம்ம சியா சீடை எப்போ சாப்பிடுவேன்னா பிஃபோர் ஹெவி மீல் இல்லை ஆஃப்டர் ஹெவி மீல். அப்போ நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஸ்டமக் வந்து ரொம்பவே ஹெவியாக ஃபீல் பண்ணுவீங்க. டிஸ்கம்ஃபர்ட்டு ஸ்டமக்கில் இருக்கும், ப்ளோட்டிங் ஃபீலிங்கும் ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சியா சீடை எப்போ சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்றது ரொம்பவே பெஸ்ட்டு. நான் அப்படி தான் நான் சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா பிட்வீன் த மீல்ஸ் நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா சியா சீட் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபீலிங் தரும். உங்களுக்கு பசி வராது. ஸோ பிட்வீன் த மீல்ஸ் நீங்கள் சாப்பிட்றது பெட்டர். 7வது மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, நம்ம சியா சீடு வந்து பாக்கெட்டில் வாங்குவோமா, நம்ம என்ன பண்ணுவோம், இன்றைக்கி நான் ஒரு நாள் சாப்பிடுவோம், அந்த பாக்கெட்டை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு ஸ்டவ் பக்கத்தில் எங்கன்னா சொறி வைக்கிறது, இல்லைன்னா அங்கே கிச்சன்லேயே எங்கன்னா விண்டோ ஏதாவது இருந்தால் அங்கேயும் ரப்பர் பேண்ட் போட்டு கண்ட இடத்துல நம்ம அப்படியே சொருவி வச்சுருவோம். ஸோ எப்போ வேணாலும் நம்ம அப்படியே ஈஸியாக இருக்கும் எடுத்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ அதில் ஹீட்டில் வந்து அது எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா சியா சீடோட அந்த நியூட்ரியன்ஸ் அதோட சத்து வந்து குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அதை சாப்பிடும்போது உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஸோ அதை எப்படி வைக்கணும்னா, நீங்கள் ஒரு பாக்கெட்டில் வாங்குறீங்கன்னா யூஸ் பண்ணும்போது கட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதுவும் அது கிளாஸு ஏர்டைட் கண்டெய்னராக இருந்தால் ரொம்பவே சூப்பர். ஸோ காமன் 7 மிஸ்டேக் நம்ம சியா சீட்ஸ் சாப்பிட்றதுல பார்த்துட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அது எப்படி கரெக்டாக சாப்பிட்ணும் அப்படின்னும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் கரெக்டாக சாப்பிட்டு நல்ல சூப்பரான பெனிஃபிட்டு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும், உங்களுக்கும் கிடைக்கணும். ஸோ சூப்பர் ஃபுட்டாகவே இருக்கும். ஓகேங்களா? நான் இன்னொன்று சொல்ல விரும்பிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்லும் போது சும்மா சில பேர் வந்து 1 வீக் 10 டேஸ் சாப்பிட்டுட்டு டிராஸ்டிக்காக ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஸோ டக்குன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. முதல்ல நம்ம பாடிக்கு அதை அட்ஜஸ்ட் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் ஆகி உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ஒரு 2-3 மந்த்ஸில். ஸோ யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் லாங்கர் பீரியடில் உங்களுக்கு கண்டிப்பாகவே சரியான பெனிஃபிட்டு தெரியும். ஸோ இம்மிடியேட்டாக ரிசல்ட் எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு கிவ் மீ a big thumbs up, share it to your friends and family, and don't forget to subscribe to my channel, which means a lot to me.